ஹாய்ங்க. இது தாங்க திருநீர் பச்சை இல. திருநீர் பச்சை இல வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சது அப்படின்னா, சும்மா ஒரு 2 இலை பொறிச்சு கசக்கி அந்த சாறை பால்ல கலந்து ஊத்துனோம் அப்படின்னா, நெஞ்சு சளி சரியா போயிடும். இதில இருந்து தாங்க அந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. விதைக்காக நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேலு இது வந்து அந்த காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்கல்ல, குட்டியா இருக்கும் அந்த மிளகா. ஆனா நல்லா காரமா இருக்கும். அந்த மிளகா செடி ஒண்ணு இருக்கு. அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, துளசி பெருமாளுக்கு வைக்கிற அந்த கிரீன் துளசி இருக்குல்லங்க, அந்த துளசி தான். கொஞ்சம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து விட்டுருக்கு. இது அந்த திருநீர் பச்சை இல விதைகள் விழுந்து நெறையா குட்டி குட்டி நாத்து கண்ணு முளைச்சிருக்குது. திருநீர் பச்சை இல நெறையா முளைச்சிருக்கு. இங்க பாருங்களேன், இந்த மலைக்கு எல்லாமே. மாசி பச்சைன்னு சொல்லுவாங்கல்லங்க அது. அது சும்மா ஒரு செடி வச்சா போதும். ஃபுல்லுமே அந்த கண்ணு பொடச்சு பொடச்சு வர ஆரம்பிச்சுரும். இந்த தொட்டி ஃபுல்லுமே அந்த மாசி பச்சை இலை தான். அதுக்கப்புறம் கொஞ்சமா இது இருக்குங்க, குப்பை மேனி ஒரு பிளான்ட் ஒண்ணு இருக்கு அதிலயே. செம்பருத்தி இலை வந்து கட் பண்ணி விட்டங்காட்டி, இப்ப தான் எல்லாம் மழைக்கு எல்லாமே தழைஞ்சிருக்குது. ஃபுல்லாவே சூப்பரா தழைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பூக்கள்லாம் எதுவும் வைக்கல. இன்னும் ஒரு 1 வீக், 2 வீக்ஸ் ஆகும். திருநீர் பச்சை இலை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு 2 இடத்துல அது விழுந்தது. சரி அப்படியே இருக்கட்டும், நல்ல ஒரு மணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கு. இது வந்து மருகு செடிங்க. சும்மா ஒரு கட்டிங்ஸ் மூலியமா வச்சது தான். 2 தொட்டியிலயுமே அந்த மருகு செடி தான் இருக்கு. மருகு செடியில வந்து விதைகள் இருக்கான்னு தெரியல. நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.